ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜி பண்ண கேவலமான காரியத்துக்கு விஜய் வந்து ராஜிக்கு குடுக்குற பரிசு வந்து சாவுங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாரி தான் ரொம்பவே குழப்பமா இருக்குல்ல. ஏன்னா வந்துட்டு ராஜேஸ்வரி சாப்பாட்டுல விஷத்த கலந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வரவுமே, விஜய் வந்து அக்கான்னு கூட பார்க்கலையே, நீ இதுக்கு மேல உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிச்சு நெரிச்சு தூக்குறாங்க. இதனால ராஜி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு? விஜய்க்கு எப்படி எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ராஜி வந்து சின்ன குழந்தைக்கு தான் அந்த சாப்பாடு செய்றாங்கன்னு தெரிஞ்சும் விஷத்த கலக்குறாங்கன்னா, உண்மையிலுமே இப்படிப்பட்ட ஜென்மங்கள்லாம் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது. ஒரு குழந்தைய போய் கொல்றதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. நல்ல வேளை சுடர் இதுவரைக்கும் பண்ணதிலே உருப்படியான காரியம் என்னன்னா, அது நம்ம வெண்பா குட்டி சாப்பிடும்போது அந்த சாப்பாட தட்டி விட்டது மட்டும் தான். இல்லன்னா, வெண்பாவுக்கு என்ன ஆயிருக்கும், ஏதாயிருக்குன்னு சொல்லியிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நடந்திருந்திருக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ப வெண்பா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மல்லி அதுக்கு மேல வர வேணான்னு சொல்லிர்றாங்க. உடனே மல்லி அங்க அழுதுகிட்டே இருக்கும்போது, அப்பதான் அந்த வந்து சுடர் தள்ளி விட்டுட்டு போன அந்த சாப்பாட நாய் வந்து சாப்பிடுது. பார்த்தா, சாப்பிட்ட வேகத்துக்கு வாயிலேருந்து ரத்தமா வந்து செத்து போயிடுது அந்த நாய் உடனே. உடனே என்னாச்சு? "நீ இவங்க சாப்பிட்ட சாப்பாட சாப்பிட்டு தான் இந்த மாரிலாம் ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி சொல்லவுமே நம்ப மல்லிக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்றீங்க? அப்பல்லாம் இருக்காது." அப்படின்ற மாரி சொல்ல, "கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அப்பல்லாம் இல்லன்னு சொன்னீங்கன்னா என்ன மேம் அர்த்தம்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்பதான் நம்ம மல்லி சொல்றாங்க, உண்மையிலுமே வந்து எனக்கும் இதுக்கும் எதுவுமே எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லவுமே, ரொம்பவே வந்து குழப்பமாயிடுது. தான் புள்ள அத சாப்பிட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மல்லிக்கு வந்து ரொம்ப வந்து குழப்பமாயிடுச்சு. என்னடா இது! இப்படியே நம்ம வந்து விட்டு வைக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைய வந்து இந்த அளவுக்கு வந்து விட்டு வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மல்லி. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நடந்தாலும் நான் வந்து என் பிள்ளைய விட்டு வைக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து விஜய்க்கு ஃபோன் போட்டு, "விஜய் ஏதோ தப்பா நடக்குது விஜய்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே வந்து என்ன நடந்துச்சுன்னு வந்து விசாரிக்க பார்க்கும்போது, இவ வந்து இங்க சந்தோஷமா ரொம்பவே ஹாப்பியா பார்ட்டி வைக்கிறத பத்தி ராஜி பேசிட்டு இருக்கா. அப்பவே விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு இது எல்லாத்தையும் பண்ணது இந்த நாய் தான். விஜய் ஜஸ்ட் மிஸ்டு விஜய். ரேணுகா மட்டும் வந்து தட்டி வில்லனா மொத்தமே முடிஞ்சு போயிருக்கும். என்ன நடந்திருக்கும்னு என்னால சொல்லவே முடியல. அந்த நாய் சாப்பிட்ட வேகத்துக்கு அப்படியே வந்து செத்து போயிடுச்சு விஜய். நான் தான் அந்த கண்ணால பார்த்தேன். என்னால அத தாங்கவே முடியல விஜய் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்பதான் வந்துட்டு விஜய் வந்து வரட்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் இன்னைக்கு. நான் ஒரு முடிவு கட்டாம விடமாட்டேன் அப்படின்ற மாரி விஜய் சொல்லி முடிக்கவுமே, வீட்டுக்கு போனதுமே விஜய் அவ்ளோ கோவத்துல இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு என்ன சொல்றது போறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. அப்பதான் வந்து விஜய் ஒரு முடிவு எடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ இதுக்கு மேல வந்து உயிரோட இருக்கவே கூடாதுடி. நீ வந்து சாக வேண்டிய ஆள்" அப்படின்னு சொல்லிட்டு, "சாகு சாகு" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்னடா இது சாகு சாகுன்னு சொல்றாளே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பமாயிடுது. ரொம்பவே அந்த குழப்பத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்பதான் நம்ப மல்லி வந்து வீட்டுக்கு வந்து, "நீ தானே என் பொண்ணு சாப்பிட போறான்னு தெரிஞ்சு விஷத்த வச்சது நீ தானே?" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்லையே, இல்லையே நான் எதுவும் பண்ணலையே" அப்படின்னு சொல்ல, "ச்சீ கேவலமா நடிக்காத. நீ கேவலமா நடிக்கிறது பச்சையா தெரியுது. உண்மைய ஒத்துக்கோ. இல்லன்னா வந்து நடக்கிறதே வேற" அப்படின்ற மாரி சொல்லவும், "உன்னால என்ன பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி கேட்க, "என்னால எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா வந்து நான் வந்து அப்படிப்பட்ட ஆளு தான். ஏன்னா இவ்வளோ நாளா நீ இருந்ததுக்கும், நீ இருந்துட்டு இருக்கிறதுக்கும், நான் இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வேற. அதனால நான் என்ன சொல்றேனோ, அத மட்டும் தான் நீ கேட்கணும். இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்ல, ஆமா நான் தான் கொலை பண்ண பார்த்தேன். அதுக்கு என்னன்னு கேட்க, ச்சீ நீ எவ்வளோ கேவலமான ஆளா! கொலை பண்ண கூட துணிஞ்சிட்டியா? அப்படின்ற மாரி கேட்க, ஆமா நான் துணிஞ்சிட்டேன். நான் எல்லாத்துக்குமே வந்து துணிஞ்சு தான் இருக்கேன் அப்படின்ற மாரி அவ வந்து ஒத்துக்கிட்டா. ஒத்துக்கிட்டதுமே வந்து, அப்ப நீ இதுக்கு மேல சாவவே கூடாது. அத சாப்பிட்டு என் பிள்ளைக்கு எதனா ஆயிருந்துச்சுன்னா, நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? இதுக்கு மேல நீ வந்து உயிரோட இருக்கவே கூடாது அப்படின்ற மாரி சொல்லி முடிக்கிறாங்க. உடனே வந்து விஜய்க்கு என்ன பண்றது சுத்தமா தெரியல. சாவுடி சாவுடின்னு சொல்லிட்டு
கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. இதுக்கு மேலே நீ வாழ்கிறதுக்கான தகுதியை இழந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அதை சொல்லாதடா, உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, இன்னொரு வாட்டி வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, அப்படி இப்படின்னு எதனா சொன்னனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியலங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன தான் நடக்க போகுது, எப்படிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு கிடைக்க தான் போகுது. அதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு கூட நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணணுமோ நான் என்ன பண்ணுறேன் விஜய், இவளை இதுக்கு மேலே வந்து உயிரோட விடாதீங்க விஜய், உயிரோடு இருக்கவே கூடாது, சாவடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக மல்லி இவ வந்து இருந்தானா கண்டிப்பாக வந்து உயிர் வாழவே முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேனோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ கேவலமாக இவ நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான். என்ன பண்ண போகிறா, என்ன தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம விஜய் எடுத்த இந்த முடிவு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.